அடுத்து நாம் பண்ணக்கூடியது வர்ம மருத்துவ பிரணயமம். நம்ம எல்லாரும் படிச்சிருக்கோம். தலைசார் வர்மம் 25, கைசார் வர்மம் 15, வயிறுசார் வர்மம் 56, கால்சார் வர்மம் 12, மொத்தம் 108 வர்மம். படுவர்மம் 12, தொடுவர்மம் 96. இதில் இந்த வர்ம மருத்துவ பிரணயமம் அப்படிங்கிறது அந்தந்த புள்ளியில மனதை ஒருமுகப்படுத்தி மூச்சை இழுத்து விடும். இப்ப சோன்னு வரும்போது மூச்சை இழுக்கணும், ஹம்னு வரும்போது மூச்சை வெளியே விடும். நீங்க தியானத்துல இருக்கையில முதல்ல நீங்க தொடங்கக்கூடிய வர்ம புள்ளி கொண்டை கொல்லி தான். இப்போ ஒரு ட்ரிப்பு சோன்னு வரும்போது கொண்டைக்கொல்லி வழியா மூச்சை உள்ள இழுக்கணும். ஹம்முங்கையில கொண்டைக்கொல்லி வழியா மூச்சை வெளியே விடணும். அடுத்த பிரீத்திங் சீருங்கொல்லி, அதுக்கு அடுத்து பிடரி வர்மம், அதுக்கப்புறம் கொண்டை நரம்பு, அப்புறம் நெட்டி, அப்புறம் செவிக்குத்தி, குருத்து, இப்படி 108 வர்ம புள்ளிகளையும் பிரீத்திங்கை கொண்டு போகணும். இதுல படுவர்மத்தில் 5 பிரீத்திங் பண்ணும். இப்போ நமக்கு வந்து பிடரி வர்மம், அதில் 5 பிரீத்திங் இழுத்து விடணும். சோ ஹம், சோ ஹம். ஒவ்வொரு படுவர்மத்திலையுமே 5 பிரீத்திங் பண்ணும். இது கரெக்டாக நமக்கு 108வது வர்மம் அப்படிங்கிறது நமக்கு 8-7 வர்மத்தில் லாஸ்ட்ல போய் நிற்கும். அதுக்கப்புறம் அடுத்த பிரீத்திங் கொண்டைக்கோழியில இருந்து வரணும். 8-7 வர்மத்தில இருந்து அப்படியே ரிவர்ஸ்ல போய் 8-7 வர்மம். அதுக்கு முன்னாடி உள்ள வர்மம் பேர் என்ன பேரு? கூனெலும்பு வர்மம். அதுக்கு அடுத்து உள்ளது முகவர்மம். அப்படியே ரிவர்ஸ்ல வரணும். கொண்டை கொள்ளையில இருந்து 8-7 வர்மம் வரைக்கும் போய் 8-7 வர்மத்தில இருந்து ரிவர்ஸ்லயே கொண்டை கொள்ளி வரணும். அப்ப இந்த பேரோட அலைன்மெண்ட் எல்லாம் அப்படியே கட்ட 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 கட்டன்னு வரணும். அப்படி பண்ணிட்டேன்னா அப்படியே உன் உடம்புக்குள்ள உள்ள வர்ம புள்ளிகள் எல்லாம் உன்னுடைய அசைவுகளுக்கு கட்டுப்படும். இதைத்தான் வர்ம மருத்துவ பிரணயமம். இப்ப வர்ம புள்ளி தெரிஞ்சவங்க, ஐயாவுக்கு எத்தனை தெரியும்? ஐயனார் 80 புள்ளி வரைக்கும் போகணும். அப்புறம் ரிவர்ஸ்லயே வரணும் கொண்டைக்கோழி வரைக்கும். உங்களுக்கு எத்தனை தெரியும்? இங்க இருந்து 15 போய் ரிவர்ஸ்ல 15 உங்களுக்கு போய் ரிவர்ஸ் 15. அப்போ உங்க எல்லாத்துக்குமே 108மே தெரியும். கொண்டைக்கோழில இருந்து 8-7 வருமம், 8-7 வருமத்துல இருந்து கொண்டைக்கோழி போயிட்டு 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 வரணும். நீங்க எதுவும் படிச்சிருக்கீங்களா? வர்ம புள்ளி தான் 10. அப்போ கொண்டைக்கோழில இருந்து 10 போயிட்டு அடுத்து கொண்டைக்கோழி போயிட்டு 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 வரணும். சரியா? ஸோ இதை நல்லா ஆழ்ந்து பண்ணும். சரியா? அரை மணி நேரம் பண்ண போறீங்க. சரியா? எப்படி உட்காரணுமோ உட்காந்துக்கோங்க, எப்படி வசதியா உட்காரனாலும் உட்காந்துக்கோங்க. இந்த வர்ம மருத்துவ பிரணயமமானது நம்ம உடல்ல உள்ள ஒவ்வொரு ஆர்கனையும் நம்ம கட்டுப்படுத்தலாம். இப்ப நமக்கு சரியா பசிக்க மாட்டேங்குது, அப்ப எந்த வர்மத்தை தூண்டணும்? உரிமை வர்மத்தை தூண்டலாம். இப்ப நல்ல இடுப்பு வலி இருக்கு, எந்த வர்மத்தை தூண்டலாம்? கச்சை, கச்சை வர்மம், செப்பு வர்மம். இதே இந்த இடத்துல அரணை கட்டிக்கிடுது, எந்த வர்மம் தூண்டலாம்? பதைக்கால் வர்மம். அதை நீ நினைச்சு பிரீத்திங் பண்ணாலே அது சரியாகும். அவ்வளவுதான். நல்லா புரிஞ்சுக்கோ, எந்த இடத்துல உயிர் குறையுதோ அங்கதான் வலி வரும். மனம் எங்கே செல்கிறதோ அங்கு உயிரும் பின்தொடரும். அப்ப நீ அந்த இடத்துல தியானம் பண்ணும் பொழுது பரிபூரணமா சரியாகும்.
சரியா? இது உனக்கு மட்டும் இல்லை, நீ பேஷண்ட்டுக்குமே பண்ணலாம். இப்போ ஒரு ஆள் சொல்றாரு எனக்கு ரொம்ப தலைவலிக்கு அப்படிங்கிறாரு. தலைவலிக்குன்னா நம்ம எந்தெந்த வருமத்தை தூண்டலாம்? கொண்டை கொள்ளி. எனக்கு ஒத்த தலைவலியா இருக்கு, தளர்ந்த காலம், கவல வர்மம், அப்புறம் செவிக்குத்தி வர்மம், கபால வர்மம், இதை எல்லாத்தையுமே நம்ம தூண்டலாம். சரியா? ஸோ அதனால ஆழ்ந்து இந்த தியானத்தை பண்ணுங்க. இது மூலமா உங்க உடம்ப கட்டுப்படுத்தலாம், பிரிதோர் உடலையும் கட்டுப்படுத்தலாம். இப்போ ஒருத்தர் முரட்டுத்தனமா ஒரு தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போ அவனை கட்டுப்படுத்தனா அந்த மூளையை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய நரம்புகள் எது? வலது மூளை இடது மூளையை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய வர்ம புள்ளி சொல்லுங்க சத்தமா. வலது பக்க மூளையும் இடது பக்க மூளையும் சென்ட்ரல்ல இருந்து ஆட்சி பண்றது எது? கொண்டை கொள்ளி வர்மம். அவ்வளவுதான். ஏன் எட்டி யோசிக்கிறீங்க? மூளையை கட்டுப்படுத்துறது கொண்டை கொள்ளி, மூளையுடைய கமாண்டை கடத்துறது சீருங்கொள்ளி. சீருங்கொல்லிக்கு சப்போர்ட் பண்றதுதான் பிடரி வர்மம், கொண்டை நரம்பு வரும். அப்ப நீ சீருங்கொல்லியில போய் தியானம் பண்ணன்னா சிந்திக்கிற சிந்தனையை கடத்தவா வேண்டாமான்னு நீ தடைப்படுத்தலாம். சீருங்கொல்லியில உள்ள சக்கராஸ் தான் ஆக்னா சக்கரம். ஆக்னை அப்படியே குத்தி பின்னாடி போனோம்னா பின்னாடி என்ன வரும்? சீருங்கொல்லி தான் வரும். ஆக்னை சக்கரத்தோட இருப்பிடமே சீருங்கொல்லி தான். நம்ம உறுப்புல பீனியல் கிளாண்ட், பிட்யூட்டரி கிளாண்ட், அது எல்லாமே இங்கதான் இருக்கு. ஸோ அப்போ நீ எதிராளியோட ஒவ்வொரு உறுப்பையும் நீ தனிப்பட்ட முறையில் கட்டுப்படுத்தலாம். சரியா? இதை வச்சு தான் சொல்லுவாங்க நான் உனக்கு பில்லி சூனியை வச்சு உன்னை கட்டுப்படுத்திடுவேன். அது திறமை உள்ளவன் செய்யக்கூடிய கலை. அது இப்போ ஒருத்தனாலையும் செய்ய முடியாது, அப்படிப்பட்ட ஆள் இல்லை. நாம செய்யலாம். நீ தலை சிறந்த வர்ம ஆசானாக இருந்தா செய்யலாம். அஸ்வினி முத்ரா, ஆசன வாயை இறுக்கி பிடி. கேசரி முத்ரா, நாக்க மடிச்சு மேல் அன்னத்துல வச்சுக்கோ. சின் முத்ரா, கொண்டை கொள்ளி வர்மம். பிராணனால கொண்டை கொள்ளியை தூண்டு பார்ப்போம். நான் இப்ப சோன்னு சொல்லவும் கொண்டை கொள்ளி வழியா மூச்சை உள்ள இழுக்கணும். மூச்சை இழுக்கிறது மூக்கு தான். இந்த இடத்துல கற்பனை பண்ணணும். உச்சந்தலை வழியா மூச்சு உள்ள வர்றதா கற்பனை பண்ணி மூச்சை இழு. ஹம்னு சொல்லும் போது மூச்சை விடு. முதல் சோஹம்ல கொண்டை கொள்ளி, அடுத்த சோகம்ல சீருங்கொள்ளி, அடுத்த சோகம்ல பிடரி, அடுத்த சோகம்ல கொண்டை நரம்பு. இப்படி 108 வர்மத்திலையும் பிராணன் பயணப்படும். கொண்டை கொள்ளி சோ ஹம், சீருங்கொள்ளி சோ ஹம், பிடரி வர்மம் சோ ஹம், கொண்டை நரம்பு சோ ஹம்.